Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max and Statistics. Chapter 1, Example 1.6 in the video. Find the rank of matrix A is equal to 1, 2, 3, 2, 3, 4, 3, 5, 7. Example 1.6 la நம்ம rank of matrix எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா echelon form வச்சு தான் சரிங்களா. லாஸ்ட் 3 நம்பரை 0 னு மாத்தணும். சொல்யூஷன்ல A is equal to given matrix எழுதிடலாம் 2, 3, 4, 3, 5, 7. மேட்ரிக்ஸ் என்னென்ன எடுத்துட்டோம். இப்போ இதோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க 3/3 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 1, 2, 3, 2, 3, 4, 3, 5, 7. இப்போ இதில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணால் இந்த 3 இடமும் 0 ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் பாருங்க என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ இங்கே 1 இருக்குதுன்னா ரொம்ப ஈஸி. செகண்ட் ரோவில் இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் ரோவோட மல்டிபிள் பண்ணிட்டு செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் மைனஸ் பண்ணால் போதும் கரெக்டா. ஸோ R2 எப்படி சேஞ்ச் ஆகும்னா R2ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஏன்னா அங்கே தான் 2 இருக்கு, மேலே தான் இன்டூ 2 பண்ண போகிறோம். -2 டைம்ஸ் ஆஃப் R1. அதே மாதிரி தான் R3க்கும் தேர்ட் ரோ எப்படி மாறுதுன்னா R3 minus 3 times of R1. ஏன்னா இங்கே வந்து 1 இருக்கு, 1 into 3 3ன்னு மாறிடும். ஸோ எப்போவுமே நான் சைடில் சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்தது எழுதுவேன். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ரோ சைடில் செஞ்சு பாருங்க 2, 3, 4 -2 into R1. அப்போ -2 into 1 -2 டேரெக்டாக நீங்கள் சைன் மாற்றியே எழுதுங்க. -2 2s are 4, -2 3s are -6. இப்போ -2 கிடைக்கும், -1 கிடைக்கும், இங்கே 0 கிடைச்சிருச்சா. ஸோ 0 -1 -2. இதே மாதிரி தேர்ட் ரோவும் நம்ம எழுதிக்கலாம். தேர்ட் ரோ என்னது 3, 5, 7 -3 into R1. R1 -3 பண்ணிட்டு இங்கே எழுதணும். 1 into -3 -3, 2 into -3 -6, 3 into -3 -9. இப்போ -2 -1 0, 0 -1 -2. இப்போ இந்த ரெண்டு ரோவும் ஒரே மாதிரி இருக்கு கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ணலாம் R3 சேஞ்சஸ் R3 மைனஸ் R2 ப்ளஸ் பண்ணக்கூடாது மைனஸ், அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிட்டு ரெண்டும் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சும் இல்லை, தேர்ட் ரோ மட்டும் எல்லாமே 0 ஆகிடும் சரிங்களா. நமக்கு வந்து இந்த இடம் 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆகிடுச்சுன்னா நமக்கு ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். அப்போ 2 ரோ வந்து நான் ஜீரோ ரோஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சைடில் இது எழுதி பார்த்துட்டு இங்கேயும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு எழுதலாம் சரிங்களா. இதெல்லாம் ஈஸி, அதனால டேரெக்டாக எழுதலாம். பேலன்ஸ் இருக்கெல்லாம் நம்ம சைடில் சால்வ் பண்ணலாம், ஏன்னா தப்பு வராமல் இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.7 பாருங்க. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A is equal to 0, 1, 2, 1, 1, 2, 3, 2, 3, 1, 1, 3. ஸோ இதோட ஆர்டர் என்னன்னா 3/4. 3 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் எழுதுவோம். த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் A is equal to 3/4. இப்போ 3/4 இருந்தால் ரேங்க் எப்படி பாசிபிளாக இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. எது மினிமமோ அதுதான் எடுத்துப்போம் இல்லையா. இப்போ நம்ம எக்கலான் ஃபார்மில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் 0, 1, 2, 1, 1, 2, 3, 2, 3, 1, 1, 3. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குன்னா 0. நமக்கு 0 இருக்கக்கூடாது. 0 இருந்துச்சுன்னா நம்மளால் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. அதனால இதை நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். செகண்ட் ரோவை தூக்கி ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நான் எழுதிக்க போகிறேன் சரிங்களா. ஸோ R1 இன்டர்சேஞ்சஸ் வித் R2. R2 எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 1, 2, 3, 2. செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஃபஸ்ட் ரோவை எடுத்து கீழே எழுதிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுக்கப்புறம் பாருங்க இந்த 2 இடம் நம்ம 0 ஆக்கினா போதும். அப்போ R2ல ஃபர்ஸ்ட் இடம் 0 ஆயிடுச்சு. இப்போ R3 மட்டும் நான் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ R3 டர்ன்ஸ் டு R3ல 3 இருக்கு, R1ல 1 இருக்கு. அப்போ இந்த 3யை வந்து R1ஓட மல்டிபிள் பண்ணிட்டு தான் மைனஸ் பண்ண முடியும். R3 மைனஸ் இங்கே 3 இருக்கிறனால 3 into R1. சைட்லேயே நம்ம எழுதி பார்த்துட்டு தான் சால்வ் பண்ண போகிறோம். R3 ஓட வேல்யூ 3113.
R1 into 3. 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 2s are 6. இப்போ மைனஸ் பண்ணணும். 3 minus 6 minus 3. 1 minus 9 minus 8. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. 1 minus 6 minus 5. 3 minus 3 0. அடுத்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 1 2 3 2 0 1 2 1. இங்க 0 ஆயிடும். minus 5 minus 8 minus 3. இப்போ இந்த இடம் மட்டும் 0 ஆனா போதும் இல்லையா? இந்த இடம் 0 ஆகணும்னா R2 கூட into 5 பண்ணிட்டு ஆட் பண்ணா போதுமா? R3 changes R3 plus ஏன்னா ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு 5 times of R2 இல்லையா? இப்போ எழுதி பாருங்க 0 minus 5 minus 8 minus 3. 5 into R2. 5 into 0 0. 5 1s are 5. 5 2s are 10. 5 1s are 5. Plus தான். அப்போ 5ல 3 போனா 2. 10ல 8 போனா 2. இது 0 ஆயிடும். இங்கேயும் 0 ஆயிடும். ஸோ அடுத்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 1 2 3 2. 0 1 2 1. அடுத்தது 0 0 2 2. இப்போ இந்த இடம் பாருங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ பேலன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னா 3. 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. therefore rank of A is equal to 3. ஏன்னா the number of non zero row is 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.8. Find the rank of matrix A is equal to 1 1 1 1 3 4 5 2 2 3 4 0. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிக்கலாம். The order of A is 3 row 4 column 3/4. அடுத்தது என்ன? therefore rank of A will be less than or equal to 3. மினிமம் வந்து 3, அதனால less than or equal to 3. இப்போ எக்கலான் ஃபார்ம் வச்சுட்டு ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். A is equal to 1 1 1 1 3 4 5 2 2 3 4 0. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 தான் இருக்கு, அதனால பிரச்சனையே கிடையாது. டைரக்டா இப்போ எப்பவும் போல சால்வ் பண்ணலாம். R2 சேஞ்சஸ் R2 3 இருக்கு, அப்போ R1 எதால மல்டிபிள் பண்ணா 3 ஆல மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1. அதே மாதிரி R3 changes R3 minus இங்க என்ன இருக்கு 2, அப்ப 2 times of R1. so first R1ல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது, அது அப்படியே எழுதிடலாம் 1 1 1 1. இப்போ R2 மாறும். R2 எப்படி மாறும்? சைடுல எழுதி பார்க்கலாம். 3 4 5 2 3 into R 1 into 3 3 3 3 3 and எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணும். 3 2 minus 3 minus 1 5 minus 3 2 4 minus 3 1 3 minus 3 0 0 1 2 minus 1. இதே மாதிரி R3 minus 2 times of R1. R3 value என்ன? 2 3 4 0. இப்போ 2 ஆல R1 1 1 1 1, அப்போ 2 2 again 2 2 minus 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 0 minus 2 minus 2 4 minus 2 2 3 minus 2 1. இது 0 ஆயிடும். 0 1 2 minus 2. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கன்னா இந்த இடம் தான் 0 ஆகணும், ரெண்டுமே ஒரே நம்பர். அப்போ ஈஸியா R3 turns to R3 minus R2. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா போதுமா? 1 1 1 1 0 1 2 minus 1 0 0 2 minus 2 0 தான். இங்க minus 2 minus 1 இருக்கு. இப்போ minus 2 minus of minus 1. இப்போ minus 2 plus 1 ஆன்சர் minus 1. ஸோ லாஸ்ட்ல இங்க minus 1 தான் வரும். கரெக்டா? இப்போ இங்க 0 வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குன்னா 3. therefore the number of non-zero rows is 3. therefore rank of A is equal to 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். மறக்காம எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.